Hello மக்களே, வெல்கம் பேக் டு சிடிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங், யுவர் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அப்டேட்ஸ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். சென்னை எஃப்சி இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 மேட்ச் தோல்விக்கு அப்புறம் ஹைதராபாத் எஃப்சிக்கு எதிராக வந்து ஒரு மேட்ச் வெற்றி போட்டாங்க. இந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் வின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. இது ஒரு லக்கி வின் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரே ஒரு கோல் அடிச்சு தான் வந்து வின் பண்ணுவோம். அது 5th மினிட்ல இர்ஃபான் யாதவ் ஸ்கோர் பண்ணாரு. பட் அதுக்கப்புறம் சென்னை எஃப்சினால வந்து பெருசாக சான்சஸ் கன்வெர்ட் பண்ணல, கோல்ஸ்மே வந்து ஸ்கோர் பண்ண முடியல. தொடர்ந்து 3 மேட்ச் தோல்வி அடைந்தாங்க. கேரளா பிளாஸ்டர்ஸ் கூட தோல்வி அடைச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மும்பை சிட்டி கூட வந்து டிரா. அதாவது இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் சென்னை எஃப்சி பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவன் காயில் வந்தோடனே வந்து எல்லாம் என்ன திங்க் பண்ணோம்னா, சென்னை எஃப்சிக்கு அப்படியே வந்து டர்ன் அரவுண்ட் ஆஃப் ஃபார்ச்சூன்ஸ் இருக்க போகுது. ஓகே, பழைய சென்னை எஃப்சி திருப்பி கூட்டிட்டு வர போறா. 2019 சீசனுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆனமோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ளே பண்ண போறோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் என்ன பண்றது, நம்ம வந்து இந்த சீசன் வந்து அந்த அளவு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ரொம்ப புவரான பெர்ஃபார்மன்ஸ் தான் போயிருக்கு. நிறைய மேட்ச் வந்துட்டு ஒரு எப்படி சொன்னா தோக்குறோம் அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு குட் கேம் பிளே, அதாவது வந்துட்டு ஐ கேச்சிங் கேம் பிளே பண்ணி கொஞ்சம் வந்துட்டு பிளே மேக்கிங் வந்துட்டு அட்டாக்கிங்லாம் போட்டு நம்ம தோத்தோம்னா கூட பரவாயில்ல. நம்ம வந்துட்டு அட்டாக்கே எடுக்காம பால் பாசஸ் பண்ண தெரியாம வந்துட்டு தோல்வி அடையணுன்றது தான் வந்துட்டு ஃபேன்ஸ்ல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்துட்டு கோச் அவன் கையில சாக் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அதாவது சென்னை எஃப்சிக்கு வந்துட்டு அவன் காயில் வராரு அப்படின்றப்போ ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்களோ அந்த எல்லா ஃபேன்ஸ்லயும் வந்துட்டு 3/4 பேர் வந்துட்டு அவன் காயில வந்துட்டு சாக் பண்ணுங்க, அவர் வந்துட்டு நம்ம டீமுக்கு வேணாம், இவர் பதிலாக நம்ம வந்துட்டு வேற ஒரு நல்ல ஒரு கோச் கொண்டு வரலாம், இவரை விட வந்துட்டு தாமஸ் பிரிட்ராச்சே வந்துட்டு நல்ல ஒரு கோச் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பேச வச்சுட்டாரு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவன் காயிலுடைய ஒரு டாக்டிக்ஸ் ரொம்ப ஒரு பிளண்டர் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணாரு. ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த சீசன் அவன் காயில் வந்துட்டு குர்கிரத் சிங் அப்புறம் நம்மளுடைய கியான் நசிரி இவங்கெல்லாம் வந்துட்டு சைன் பண்ணும்போது என்ன சொன்னாருன்னா, அதாவது லாஸ்ட் சீசன் வந்து சைன் பண்ண ட்ரை பண்ணாரு. லாஸ்ட் சீசன் விண்டர் ட்ரான்ஸ்ஃபர் என்ன சொன்னாருன்னா, இந்த டீம்ல அவங்க வந்துட்டு பெஞ்ச் தான் வார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, இதே வந்துட்டு மற்ற டீம் தான் இவங்க போனாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ஸ்டார்டிங் லெவல்லே வந்துட்டு அவங்களால பிளேஸ் பிடிக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிருந்தாரு. இன்ஃபேக்ட் அவர் வந்துட்டு அவங்க சென்னை எஃப்சி கூட்டிட்டு வந்ததுமே வந்துட்டு அதை சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. கமா உங்களால வந்துட்டு முடியும், நீங்க சென்னை எஃப்சி வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு பிளே டைம் நிறைய தரேன், நீங்க வா அங்க உட்காந்து பெஞ்ச் வார்ம் பண்ணுறது, இங்கே உனக்கு ஸ்டார்டிங் லெவலில் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறேன் தான் சொல்லி கொடுத்துருவேன். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு திருப்பி இங்கேயுமே வந்துட்டு பெஞ்ச் தாங்க தேக்க வச்சுக்கிறேன். இன்ஃபேக்ட் இப்போ குர்கிரத் சிங் அப்புறம் வந்துட்டு கியான் நசிரி இவங்க 2 பேருமே வந்துட்டு எடுத்து வந்தீங்க பாத்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சி மேட்ச்சுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஆடின மினிட்ஸே வந்துட்டு அப்ராக்சிமேட்டா ஒரு 90 to 120 மினிட்ஸ் தான் இருக்குமே தாண்டி அதை தாண்டி இருக்கிறத வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச் கிட்ட வந்துட்டு முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 மேட்ச்ல 2 பேர் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் வந்துட்டு ஒரு மேட்ச் ஃபுல் டைம் தான் வந்துட்டு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு கொஞ்சம் அமர் காயில் வந்துட்டு கொஞ்சம் தப்பு பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்துட்டு அவருடைய ஃபேவரட் பிளேஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறாரோ. ஃபருக் சௌத்ரி கரெக்டாக தாங்க ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணார். ஒடிஷாக்கு எதிராக வந்து 2 கோல் ஸ்கோர் பண்ணார். அதுக்கு அடுத்த மேட்ச்ல வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தார். பட் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்துட்டு அவரோட ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப டிப்பாக இருக்கு. அந்த ஃபார்ம் டிப்பாச்சு அப்படின்னா வந்துட்டு அவர் கண்டிப்பாக வந்துட்டு அவர் ரெஸ்ட் கொடுத்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயரை உள்ள கொண்டு வரலாம். பட் அவர் என்ன பண்றாருன்னா ஃபருக் சௌத்ரியை வந்துட்டு திருப்பி ட்ரஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நிறைய இது வந்துட்டு ஒரு சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயரை தாண்டி அவரோட ஃபேவரட் பிளேஸ்க்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பர்ஃபார்ம் பண்ணுற பிளேஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்துட்டு சென்னை எஃப்சி இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் சென்னை எஃப்சியோட அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மும்பை சிட்டி எஃப்சி கூட இருக்கு. அண்ட் மும்பை சிட்டி எஃப்சி கூட நம்ம இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண மேட்ச் சென்னை எஃப்சியில் நடந்தது, சென்னையோட ஹோம் ஸ்டேடியம் நடந்தது 1-1 டிரால தான் முடிஞ்சு. அதுல வந்துட்டு கேப்டன் ராயன் எட்வர்ட்ஸ் தான் வந்துட்டு கோல் ஸ்கோர் பண்ணதா சென்னை எஃப்சி. அந்த கோல் இல்லைன்னா வந்துட்டு கண்டிப்பா அந்த மேட்ச் வந்துட்டு தோத்துருப்போம். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னைக்கு ப்ளே பண்ண போறோம்னா டிசம்பர் 21 மும்பையோட ஹோம் ஸ்டேடியம்ல போயிட்டு ப்ளே பண்ண போறோம். இந்த மேட்ச்ல வந்துட்டு சென்னை எஃப்சிக்கு ஒரு மிகப்பெரிய அடி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை எஃப்சிக்கு 3 ஃபாரின் பிளேயர்ஸ் அன்அவைலபிளுங்க. அதாவது டீம்ல இருக்கிறதே வந்துட்டு 6 ஃபாரின் பிளேயர்ஸ் தான். அந்த 6 ஃபாரின் பிளேயர்ஸ்ல 3 பேர் அன்அவைலபிள். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானர் ஷீல்ட்ஸ் வந்துட்டு செகண்ட் எல்லோ கார்டு வாங்கிட்டு ஹைதராபாத் எஃப்சி மேட்ச்ல லாஸ்ட்ல ரெட் கார்டு வாங்கிடுவார். செகண்ட் எல்லோ வாங்கினால ரெட் கார்டு வாங்கினால அவர் வந்துட்டு அன்அவைலபிள் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் ராயன் எட்வர்ட்ஸ் ஹைதராபாத் எஃப்சி மேட்ச்ல வந்துட்டு கேப்டன் ராயன் எட்வர்ட்ஸ்க்கு சம்திங் அந்த 35th மினிட்ல வந்துட்டு 35th மினிட்ல ஒரு 20th மினிட்லேயே வந்துட்டு ஒரு லெஃப்ட் லெக்ல வந்துட்டு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டோட தான் ப்ளே பண்ணிருந்தாரு. சுத்தமா முடியல அப்படின்னு சொல்லி 35th மினிட்ல வந்து திருப்பி உள்ள வந்துட்டாரு. வெளியில வந்துட்டாரு கேப்டன் ராயன் எட்வர்ட்ஸ். அவருக்கு பதிலாக வந்துட்டு எல்சினோ தான் உள்ள ப்ளே பண்றாரு. ஸோ இவருக்குமே வந்துட்டு என்ன இஷ்யூ அப்படின்னு தெரியல. மேபி வந்துட்டு ஒரு அந்த நீ இன்ஜுரி எப்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜுரிலேயே வந்துட்டு ரொம்ப கொடூரமான ஒரு இன்ஜுரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீ இன்ஜுரி தாங்க. ஏன்னா அந்த இன்ஜுரி வந்துட்டு ஒரு வாட்டி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த இன்ஜுரி வந்துட்டு சரியாகிறதுக்கு நீங்க ரொம்ப ரெஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு நிறைய தேவைப்படும். இப்போ ராயன் எட்வர்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ நீ இன்ஜுரி அவருக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்றது தெரியல. மேபி இந்த 10 டேஸ்க்குள்ள ஒரு ரெக்கவர் ஆவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெக்கவர் ஆவார். பட் மேட்ச்ல வந்துட்டு ஃபுல் 90 மினிட்ஸ் ப்ளே பண்ற அளவுக்கு வந்துட்டு ரெக்கவர் ஆவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்வி தெரியாது. ஸோ பீடாக் சொல்ற மாதிரி தான், சப்போஸ் ராயன் எட்வர்ட்ஸ்னால 90 மினிட்ஸ் மேட்ச் ப்ளே பண்ண முடியும் மும்பை சிட்டி கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு ராயன் எட்வர்ட்ஸ்மே வந்துட்டு அந்த மேட்ச்ல வந்துட்டு அன்அவைலபிள் தான். அதுக்கு அடுத்து இன்னொன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயன் எட்வர்ட்ஸ்க்கு சப்ஸ்டியூட்டா உள்ள வந்தவர் நம்மளுடைய வந்துட்டு எல்சினோக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு எப்படி சொல்றது, திஸ் குட் ஹவ் பீன் தி ஒன் ஆஃப் தி டிசாஸ்டர் இன் இந்தியன் சூப்பர் லீக் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா பிகாஸ் ஷிம்னமும் அவரும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கிளாஷ் பண்ணாங்க. இட் வாஸ் வெரி லைஃப் த்ரெட்டனிங் ஒன்று தாங்க. ஏன்னா எனக்குலாம் வந்துட்டு அது எப்படி சொல்றது, நான் வந்துட்டு மேட்சை வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கல அந்த டைமில். ஹைலைட்ஸில் மேட்ச் ரீப்ளேல பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ ஒரு இம்பாக்டாக இருந்துச்சு. எல்சினோ வந்துட்டு
அவருக்கு இந்த இடத்துல நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அவருடைய கழுத்துல இந்த இடத்துல வந்துட்டு போய் பாலை கிளியர் பண்ண போகும்போது பிகாஸ் இன்னும் இடிச்சோடனே என்ன ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்துட்டார். இட் சீம்ஸ் லைக் யூ வாஸ் ஜஸ்ட் பேரலைஸ் ஆன மாதிரி இருந்துச்சுங்க. அந்த இடத்துல வந்துட்டு எல்சினோ வந்துட்டு சுத்தமாக மூவே பண்ணல, அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி, அதாவது எப்படின்னா கையை இப்படி வச்சு ஒரு மாதிரி தரையில படுத்தாரு. அவரால் எதுவும் பேசவும் முடியல, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. என்னெல்லாம் வந்துட்டு அது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கதிகலங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அவருமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு மேட்ச் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனப்போ என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்துட்டு ஃபைன் தான், அவருக்கு வந்துட்டு எதுவும் இஷ்யூ இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு கன்கஷன் ஆயிடுச்சு. கன்கஷன் அப்படின்னா உங்களுக்கு சடனாக உங்க தலையில யாரோ அடிக்கிறாங்க, இல்லைனா வந்துட்டு தலையில யாராவது வந்துட்டு எங்கேயோ போய் நீங்க இடிச்சுக்கிறீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றதே உங்களால வந்துட்டு கெஸ் பண்ண முடியாது. தட் வில் பி லைக் ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ எல்சினோக்கு வந்துட்டு அந்த இம்பாக்ட்னால வந்துட்டு கன்கஷன் தான் நடந்துச்சு, மற்றபடி இஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் எல்சினோலாம் வந்துட்டு மும்பை சிட்டி எஃப்சி மேட்ச் வந்துட்டு ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா தெரியாது. ஏன் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா ஒரு 10 நாள் டைம் இருக்கு, கரெக்டாக 10 நாள் டைம் இருக்கு. பட் இருந்தாலும் கன்கஷன் இன்ஜுரி அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவருக்கு நெக்கில் வந்துட்டு கரெக்டாக போய் இடிச்சதுனால அந்த பெயின் எப்பவுமே வந்துட்டு இருக்கதாங்க செய்யும். ஏன்னா வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு இம்பாக்ட் கொடுத்தோடனே கண்டிப்பாக அந்த பெயின் இருக்கும். அதனால எல்சினோவுமே வந்துட்டு மும்பை சிட்டி எஃப்சி மேட்ச் வந்துட்டு அவைலபிளாக இருக்க மாட்டார் அப்படின்றத வந்துட்டு தெரிய வந்திருக்கு. ஸோ சென்னை எஃப்சி கொண்டு பார்த்தீங்கன்னா 3 ஃபாரின் பிளேயர்ஸ் அன்அவைலபிள். 1 கானர் ஷீல்ட்ஸ், 2 ரயன் எட்வர்ட்ஸ், 3 எல்சினோ. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சினோ மற்றும் ரயன் எட்வர்ட்ஸ் வந்துட்டு மும்பை சிட்டி எஃப்சி மேட்ச்க்கு அவைலபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. பட் அவைலபிளாக இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதை வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பெஸ்ட் பாசிபிள் 11 மும்பை சிட்டி எஃப்சியை ஃபேஸ் பண்ணுறது நான் சென்னை எஃப்சிக்கு எந்த லெவல் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சிக்கு பெஸ்ட் ஃபார்மேஷன் 4-2-3-1 எப்பவுமே இருந்திருக்கு தான். அந்த 4-2-3 ஃபார்மேஷன் வச்சு தான் வந்துட்டு போகணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுவேன். பட் கோச் அவன் காயில் வந்துட்டு என்ன திங்க் பண்ண போறாரு அப்படின்னு. ஸோ என்னோட பெஸ்ட் ஃபார்மேஷன் நான் 4-2-3-1 வச்சு கொடுத்தேன்னா நான் எதை கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் கீப்பரா வந்துட்டு நவாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு. லெஃப்ட் பேக்ல வந்துட்டு நம்மளுடைய விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். ரைட் பேக்ல வந்துட்டு டின்லியானா ப்ளே பண்ணுவாரு. 2 சென்டர் பேக்ஸ்ல வந்துட்டு 2 பியூர் இந்தியன் சென்டர் பேக்ஸ் தான். ஏன்னா வேற ஆப்ஷனே கிடையாது. ரயன் எட்வர்ட்ஸ் இன்ஜுரி ஆயிட்டாரு, எல்சினோ இன்ஜுரி இருக்காரு. இவங்க 2 பேர் திருப்பி வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு வில் கோ வித் 2 இந்தியன் சென்டர் பேக்ஸ். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு பிசி லால்டின் போய், இன்னொன்று வந்துட்டு பிகாஷும். ஏன்னா பிகாஷும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளிம்ஸ் கொடுத்தாங்க லாஸ்ட் 2 சீசன் வந்துட்டு. அப்பப்போ வந்துட்டு ஸ்டார்ட் அவன் காயிலுக்கு முன்னாடி தாமஸ் பிராட்ஜ் கீழே ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் லெவல்லே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு பிகாஷ் ஒரு சில மேட்ச்லாம் ப்ளே பண்ணாரு. ஸோ அதனால வந்துட்டு ஒரு குவாலிட்டி இருக்கு, ஒரு யங்ஸ்டர் தான் நல்லா வந்துட்டு பிகாஷ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னன்னா அவன் காயில் மட்டும் அவர் வந்துட்டு சென்டர் பேக்கா ட்ரஸ்ட் பண்ண மாட்டாரு, நீ வேணா ரைட் பேக்ல ஆடிக்கும்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. பட் திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் பிகாஷ் டு ஸ்டெப் அப். அண்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல யார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹினாம்டே இருப்பாரு. அவர் கூட கம்பெனி கொடுக்குறது வந்துட்டு எட்வினை உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு சரியான ஒரு குவாலிட்டியான பிளேயரு. சென்னை எஃப்சிக்கு எப்படி சொல்ற ரைட் விங்ல இருந்து ஒரு கிராசஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கானர் ஷீல்ட்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இந்த ரீசன்ட் மேட்ச்ல வந்துட்டு ஹைதராபாத் கூட ரெட் கார்டு வாங்கினதுனால இந்த மேட்ச் வந்துட்டு அவர் ப்ளே பண்ணனா நம்ம எட்வினை உள்ள ப்ளே பண்ண வச்சோம்னா அவர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டா இருந்தாரு. அப்படியே வந்துட்டு டீம் வந்துட்டு எப்படி சொன்னா அட்டாக் வந்துட்டு பில்டும் செய்வார். அவர் ரைட் பேக்ல தான் ஸ்டார்ட் பண்ணார். நம்ம இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சென்னை சிட்டி எக்ஸ்பிஎல்ல வந்து இருக்கும்போது அவர் ரைட் பேக்கா ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா ப்ரோமோட் பண்ணதே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோச் அவன் காயில் தான். அவன் வந்துட்டு ஒரு ரைட் பேக்ல இருந்து ஒரு சென்டர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராகவே வந்துட்டு ப்ரோமோட் பண்ணார். ஸோ இந்த மேட்ச்ல வந்துட்டு சென்டர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் வந்துட்டு ஜித்தேஷ் சிங் இருக்காரு, ஜித்து இருக்காரு. அவங்க எல்லாம் தாண்டி நான் ஏன் இவருக்கு போறேன் அப்படின்னா இவர்கிட்ட அந்த ஒரு குவாலிட்டி இருக்கு. மேட்ச் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஹேண்டா மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இவர் கொடுக்கக்கூடிய பாசஸ் வந்துட்டு இதுவாக முடியும். அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு சென்டர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ப்ளே பண்ணலாம், ஒரு ரைட் விங்கர் இல்ல ரைட் பேக்லேயே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எட்வினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். எப்படி சொல்றது, அவர் வந்துட்டு அவரோட வாய்ப்பை காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்றதுனால வந்துட்டு கண்டிப்பா ஐ வில் ட்ரஸ்ட் எட்வின் தி சென்டர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட். ஏன்னா இவர் வந்துட்டு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல போய் டிஃபென்ஸ்லயும் சப்போர்ட் பண்றது இல்லாம அட்டாக்லயுமே அவரோட முடிஞ்ச அளவு வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் வந்துட்டு கொடுப்பாரு. அதனால வந்துட்டு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் 2 பேர் ஹினாம்டே மற்றும் எட்வின் வந்துட்டு நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன். அண்ட் லெஃப்ட் மிட்ஃபீல்ட்ல யாரை ப்ளே பண்ணலாம், அதாவது லெஃப்ட் மிட்ஃபீல்ட் வந்து லெஃப்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல யாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூகாஸ் பிரம்பிலா. ஏன்னா லூகாஸ் பிரம்பிலா இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த லெஃப்ட் பொசிஷன்ல வந்துட்டு ப்ளே பண்ணாங்க. லாஸ்டா 4-4-2 ஃபார்மேஷனுமே வந்துட்டு லெஃப்ட்ல தான் வந்துட்டு லூகாஸ் பிரம்பிலா ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அதனால வந்துட்டு லெஃப்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் இல்லாட்டி வந்துட்டு லெஃப்ட் விங்கர்ல நீங்க வந்துட்டு லூகாஸ் பிரம்பிலா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ரைட் விங்கர்ல வந்துட்டு லாஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு யூஸ் பண்ணும்போது கியான் நசிரியை வந்துட்டு ரைட் விங்கர் இல்லாட்டி ரைட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் வந்துட்டு கியான் நசிரியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சென்டர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் யாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ஃபான் யாத்வாதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இர்ஃபான் யாத்வாத் வந்துட்டு எப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேஸ் இருக்கு, அவரால் வந்துட்டு தனியாக கொண்டு போய் பால் அடிக்க முடியுமா, கோல் அடிக்க முடியுமா நினைக்கிறேன். கண்டிப்பா வந்துட்டு அவரால் முடியுது. அண்ட் வி ஷுட் ட்ரஸ்ட், அதாவது வந்துட்டு ரஹீம் அலியை வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்ட்ரைக்கர் தான் வந்துட்டு நம்ம லாஸ்ட் சீசன் பார்த்துட்டு இருந்தோம். பட் கோச் அமன் காயில் என்ன பண்ணிருப்பான், ஒரு 2-3 மேட்ச்ல வந்துட்டு ரஹீம் நீ போடா, நீ போயிட்டு வந்துட்டு ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா ப்ளே பண்ணி பாடுறா அப்படின்னு வந்துட்டு அவர் ஆட வச்சப்போ ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். இன்ஃபேக்ட் வந்துட்டு ரஹீம் அலி ஒரு ஸ்ட்ரைக்கரா ப்ளே பண்ண விட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பார். ஸோ இந்த 4-2-3-1 ஃபார்மேஷன் போகும்போது நம்ம இர்ஃபான் யாதவ் வந்துட்டு ஸ்ட்ரைக்கரா ப்ளே பண்ண போல ஒரு சென்டர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா ப்ளே பண்ணோம்னா அவர் பால் ப்ரொவைட் பண்றதுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா வந்துட்டு இர்ஃபான் யாதவ் வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் வந்து கோல் ஸ்கோர் பண்ணிட்டார். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ட்ரை, அவர் ஒரு சென்டர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு தோணுச்சு. அப்படி இல்லைன்னா வந்துட்டு அவர் கோச்சோட செல்ல புள்ள ஃபருக் சௌத்ரி இருக்காரு, அவரை வந்துட்டு சென்டர் அட்டாக் மிட்ஃபீல்டர் வந்துட்டு ப்ளே பண்ண வச்சுலாம். அண்ட் ஸ்ட்ரைக்கரா வந்துட்டு டேனியல் சீமா வச்சு போலாமா, இல்லைன்னா வந்துட்டு வில்மர் ஜார்டன் போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஐ வில் ப்ரிஃபர் வில்மர் ஜார்டன் கில் பர்சனலி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சீமா வந்துட்டு எப்படின்னா அவர்னால வந்துட்டு பாலை எடுத்துட்டு போய் கோல் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு டவுட்டா தான் இருக்கு. சீமா எப்படிப்பட்ட ஒரு பிளேயரா இருக்காரு அப்படின்னா பாலை ஷீல்டு பண்ணி ஃபவுல் வாங்கணும்னு சொல்றீங்களா, நான் வாங்கி தரேன் அவனுக்கு ஃபவுல் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயரா இருக்காரு. பட் வில்மர் ஜார்டன் கில் வந்து தனியா பாலை கொண்டு போய் கோல் ஸ்கோர் பண்ற மாதிரி ஒரு பிளேயரா இருக்கு. ஸோ ஐ வில் கோ வித் வில்மர் ஜார்டன் கில் அட் தி சென்டர் ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ மை ப்ரிஃபர்ட் ஃபார்மேஷன் ஃபார் சென்னை எஃப்சி vs மும்பை சிட்டி எஃப்சி ஃபார் சென்னை எஃப்சி ஸ்டார்டிங் லெவன்னா இதுதான் சொல்லுவேன். ஸோ சென்டர் பேக்ல வந்துட்டு யாரெல்லாம் இருப்பாங்க, லால் டெல்பியா, விகாஸ் சிம்ரம். ஃபுல் பேக்ஸ்ல வந்துட்டு விக்னேஷ் தக்ஷிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு லால் டெல்லியானா. சென்டர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல ஹினாமட்டே மற்றும் எட்வின். அண்ட் மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு லூகாஸ் வெம்பிலா, இர்ஃபான் யாதவ், கியான் நசீர். அண்ட் ஸ்ட்ரைக்கரா வந்துட்டு வில்மர் ஜார்டன் கில் நான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்க வந்துட்டு என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, tada, bye bye, see you from CTT Sports and Gaming, your one-stop destination for sports and gaming updates. நன்றி. See you in my next video, guys. Bye.